என் பேர் நளினி, என் ஹஸ்பண்ட் பேர் வந்து தனபால். இங்கே வந்து இண்டோஸ்டாரில் வந்து நாங்கள் லோன் எடுத்திருக்கோம் வண்டி பேரில். இப்போ அவருக்கு கொஞ்ச நாள் உடம்பு சரியில்லை, அதனால கொஞ்சம் ஒரு லோன் அமௌண்ட் வந்து டிலே ஆகிட்டே இருந்துச்சு. நாங்கள் அவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம் மேனேஜர்கிட்ட, கொஞ்சம் தாமதமாக கட்டுறோம் அப்படின்ட்டு. அவர் லோடுக்கு போயிருந்தார் ஹஸ்பண்டு. அங்கே போயிட்டு தாவணைக்கரை போய் அங்கே போய் ஸ்டே ஹால்ட் ஆகிட்டுருச்சு வண்டி. லோடு எதுவும் இல்லாதால அங்கே இருந்தார். வண்டியை வந்து சீஸ் பண்ணுறதுக்காக போயிட்டு அவர் வண்டியிலேருந்து ஸ்டேரிங்லேருந்து இறங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் இறங்கலை. அப்புறமேட்டுக்கு போய் அடிச்சிருக்காங்க, அடிச்சு கீழே தள்ளிட்டு இருக்காங்க. அப்பயே இறந்துட்டு. அங்கிருந்து ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணாங்க. நாங்கள் ஃபோன் பண்ணிகிட்டே இருந்தோம். ஹஸ்பண்ட் ஆனால் எனக்கு காலையில் கால் பண்ணியிருந்தாரு. பண்ணிட்டு இது மாதிரி என்ன லோன் வந்திருக்காங்க, லோன் கட்டின ஸ்லிப் இருக்காடா அனுப்பு, நான் நேத்தே கட்டுறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் நேத்தே கட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு வந்திருக்கிறாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போதே அப்படியே கட் பண்ணிட்டாரு. அதுக்கு அப்புறமேட்டுக்கு ஃபோன் பண்ண எடுக்கவே இல்லை. அப்புறமேட்டுக்கு பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு இந்த மாதிரி விழுந்துட்டாரு, ஸ்பாட் அவுட்டு அடிச்சில அப்படியே விழுந்துட்டு இருக்கிறாரு. அப்புறமேட்டுக்கு அங்கே இருக்கவங்க ஆம்புலன்ஸில் கால் பண்ணி அப்புறம் ஜிஹெச் அனுப்பிச்சிருக்காங்க. இதுதான் நடந்தது. நீங்கள் எனக்கு ஆக்ஷன் எடுக்கணும் சார். என்னுடைய மாமா அவருங்க தனபால். அவர் வந்து கடந்த 8 மாதம் முன்னால் வண்டி லோன் போட்டு வாங்கினாருங்க இண்டோஸ்டார் ஃபைனான்ஸில். இந்த லோனை வந்து கரெக்டாக வந்து 7 மாதமாக கரெக்டாக கட்டிட்டு வந்தார். அவருக்கு உடம்பு சரியில்லாத சூழ்நிலையில் வந்துட்டு 2 மாதம் லோன் கட்ட முடியலைங்க. இந்த உடம்பு வந்து ரெடி பண்ணிவிட்டு இப்போ தாவணகிரிக்கு லோடு போனாருங்க. அங்கே லோடு போகிற இடத்துல என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்க ஃபைனான்ஸ்கார் வந்துட்டு வண்டியை கொடுக்க சொல்லி சண்டை போட்டுருக்காருங்க. இவர் வண்டி கொடுக்க தயங்கிறதுனால அடிச்சு அவர் கீழே இறக்கி விட்டதுனால அவர் அங்கேயே இறங்கிட்டாரு. அடிச்சு கீழே தள்ளும் போது விழுந்து இறந்துட்டாரு. அவங்க அதை பார்க்காம வண்டி எடுத்துட்டு போயிட்டாங்க. இதான் நடந்தது. எனக்கு அங்கிருந்து டிரைவர் சொன்னாருங்க. அங்கிருந்து வேற ஒரு வண்டியாரர் வந்து இது மாதிரி தகவல் ஆயிடுச்சுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாருங்க. இது இந்த இண்டோஸ்டார் ஃபைனான்ஸ் மேல வந்து நடவடிக்கை எடுக்கணுங்க. ஆபீஸ் வந்து இது மாதிரி நாங்க வரோம்னு தெரிஞ்ச உடனே, அங்க இறந்துட்டாரு தெரிஞ்ச உடனே ஆபீஸை லாக் பண்ணி நிப்பாட்டிட்டாருங்க. ஆபீஸ்க்கு யாருமே வரல. காலைல இருந்து வெயிட் பண்ணுறோம். போன் பண்ணாங்க, போன் எடுக்க மாட்டேன்றாருங்க. இது சம்பந்தமா வந்து நம்ம டவுன் ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துங்க. டவுன் ஸ்டேஷன்ல வந்து அங்கதான் அதை எஃப்ஐஆர் பண்ணுங்க, இங்க எதுவும் நாங்க நடவடிக்கை எடுக்க முடியாதுங்க, அங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டாருங்க. அங்க வந்துட்டு என்னுடைய இன்னொரு மச்சான் அவர் போயிருக்காருங்க. டாடா 1109 வண்டிங்க. வண்டியோடைய இந்த பழைய வண்டி தான் வாங்கினுங்க. 12 லட்ச ரூபா கொடுத்து வண்டி வாங்கணும். 4 லட்ச ரூபா சொந்த பேமெண்ட் போட்டு 8 லட்ச ரூபா வந்து லோன் வாங்கியிருக்குங்க.